தீபாவோட ட்ரைலர் பாத்தீங்களா? கடைசி உலகம் ரீசெண்டா பார்த்தேன். எனக்கு அந்த பார்த்தவனே ரொம்ப ஒரு பூஸ்ட் பம்ப் ஆயிடுச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்தவனே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா எடுத்திருக்காங்க. அது பார்க்கும்போது ஏதோ நம்மளுக்கு ஒரு உண்மைத்தன்மை சொல்ல போறாங்கன்றது அந்த ட்ரெய்லர்ல புரியுது. அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்டா இருக்கட்டும், அந்த விஷுவல், அது பார்க்கும்போது ஏதோ ஒரு யூஸ்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த உக்ரைன் வார் நம்மளுக்கு அப்படியே நம்ம நேர்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ரஷ்யன் உக்ரைன் வார் அந்த மாதிரியே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க வீடியோ எப்படின்னா ஒரு ராவான ஒரு ஃபீல் கொடுக்குது. நேர்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குமோ அது மாதிரி இன்னுமே நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுல தியேட்டர்ல போய் படம் பார்த்தாதான் தெரியும். இப்போ கம்மியா நம்ம மியூசிக் பண்ணி பார்த்திருக்கோம், எல்லாமே இருக்கு. ஒரு சில படம் எல்லாம் நடிச்சு நல்லா ஹிட் கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு கெரியர்ல நல்ல ஒரு ஹிட் அடிக்கும் நம்ம நம்புறோம். கண்டிப்பா எல்லாரும் படத்தை போய் பாருங்க. படத்துக்காக தான் நானும் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னன்னா, இந்த இந்தியாவில இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த ஒரு பிரச்சனை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த படத்துல சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு மூவி எடுத்துன்னு வந்துருக்கேன். கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சில இடம் பார்த்தா காஷ்மீர் பள்ளத்தாக்குள்ள போய் எடுத்த மாதிரி, ஆமா, பார்த்தா நகரத்துக்குள்ள எடுத்த மாதிரி சில சீனா இருக்கு. ஆமா ஆமா, பாக்குறப்ப என்னன்னா நம்ம அந்த பார்டர்ல இருந்து எடுத்தா ஒரு ஃபீல் எப்படி இருக்குமோ. இது தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஒரு படம் வந்தது. கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. அந்த படத்துல என்னென்ன நம்மளோட இந்தியன் ஆர்மி என்ன பண்ணாங்க, அந்த மாதிரியே ஒரு ராவான ஒரு இதுதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பள்ளத்தாக்குல அந்த விஷயமே பாத்தீங்கன்னா உண்மையே ஒரு பதுங்கி இருந்து எப்படி பண்ணுவாங்க, ராணுவம் எப்படி இருக்கும், அவங்களோட விண்வெளிகள் என்னவா இருக்கும், அவங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கும், அவரோட உயிர்கள் எப்படி போகுது, எல்லாத்தோடைய முழு கதை தான் இந்த படத்தோடைய ஒரு இதுவா தொகுப்பா நான் பாக்குறேன். உண்மையில இந்த படம் எத்தனை ஆக்சப் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல படம் ரொம்ப வெற்றி அடையும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். வெற்றி அடையணும் கண்டிப்பா. தமிழனா எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மியூசிக் தாண்டி இப்போ எடுக்கிற படம்னா ஒரு படமா ஒரு ஜானர், ஒரு படமா ஒரு புது விதமான ஒரு கருத்தை கொண்டு வருது. லாஸ்டா இப்ப பிடி மாஸ்டர் ஒரு படம் கொண்டு வந்தது. அது என்னன்னா, ஒரு சமூகத்துல என்ன நடக்குது, ஒரு குழந்தைங்க பெண் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா அது ஒரு கருத்து. சோ ஒவ்வொரு படமும் ஒரு கருத்து இருந்தாரு. கண்டிப்பா இந்த ஒரு படம் நம்ம நாட்டுக்கான ஒரு கருத்தா இருக்கும். உலக போங்க மொத்தம் 3-4 விஷயத்துக்கு. ஆமா, இந்த உலக போர் எதுக்காகனா நம்மளுடைய தனித்துவத்தை காட்டுறதுக்காகவும், அது இல்லாம மத்த அயல்நாட்டுல இருந்து நம்மளுடைய பார்டரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அதுக்கான ஒரு போரா தான் இருக்கு. நம்மளுடைய வீரத்தையும் எல்லாத்தையும் இதுல காட்டணும், இந்த போர்ல காட்டணும் தான் நடந்துச்சு. படம் எவ்வளவு எதிர்பார்க்குது? படத்தோட ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வைக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. இப்போ தமிழ் நடிக்கிறாரு இன்னுமே எங்களுக்கு மேலும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இது பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் தான் நம்ம சொல்றோம். ட்ரெய்லரே இந்த அளவுக்கு கூஸ் பம்பா இருக்கும்போது மூவி கிட்ட எல்லாத்தோட இதுவும் சொல்லணும். இப்போ அவருடைய டைரக்ஷன்ல கடைசி உலக போர் ஷாட் விட்டுருந்தாங்க. நல்லா இருந்து பாக்குறதுக்கு. ஏன்னா அந்த வைடு ஆங்கிள் ஷார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த போர் சம்பந்தமான உக்ரைன் ரஷ்யா போர்கள் எப்படி நடந்தா அந்த இடத்துல வீடு வந்தா எப்படி சேதம் அடைந்தா எப்படி ஷாட் எல்லாம் நல்லா அழகா கொடுத்துருக்காரு. மிலிட்டரி இருக்காங்க, நிறைய வரிசையா நிக்க வைக்கிறது. டென்ட் போட்டு ஒரு 1000 டென்ட் கிரீன் கலர்ல போட்டு அந்த இடம் அது மாதிரி அந்த கிளிப்பிங் அந்த ஷாட்ல கொடுத்துருக்காங்க. நாசர் நடிக்கிறாரு நினைக்கிறேன். அவர் நியூஸ்ல ஏதோ பேட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்புறம் அதித்தி சங்கர் அவங்களும் இதுல பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கடைசி உலக போர் அந்த இடத்துல என்ன நிகழ்ச்சி நடந்தது, எதுக்காக இதே மாதிரி போர் நடந்தது, அதுக்கான சமூகம் என்ன அப்படிங்கிறது அணுகுண்டு பேர் வீசுறது, மேல ஹெலிகாப்டர் பறக்கிறது, இதெல்லாம் நல்லா உப்பாத்தமே முகமூடி மூடி இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஷாட் காமிக்கிறாங்க. டார்க் ரெட் அப்படின்னு அதுக்குள்ள ஊடகத்துக்குள்ள ஜெயிலுக்குள்ள மாதிரி ஒரு கம்பிக்குள்ள வளையத்துக்குள்ள அடிச்சு வச்சிருக்கிற மாதிரி அந்த ஷாட் கிளிப்பிங் காமிக்கிறாங்க. கடைசி எண்டு ஷாட்ல பார்த்தா ஷேடோட்ல அவர் நிற்கிறாரு. அங்க நடக்கிற அந்த போருக்குள்ள அந்த சாமானிய ஒரு மக்களுடைய வாழ்க்கையை தான் நினைக்கிறேன், அந்த கதை நினைக்கிறேன். இதுதான் கடைசி உலக போர் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நிலைமை என்னங்கிறத காமிக்கிறது தான் நினைக்கிறேன். நாட்டுக்குள்ள ஒரு ரகசியங்கள் அடிச்சுக்கிறது தான் ஒரு நினைக்கிறேன். அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் நம்ம போர் நடக்கிறது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வைடு ஆங்கிள் ஷாட் எல்லாம் நல்லா அழகா காமிக்கும். பிரம்மாண்டத்தை உள்ள திணிச்சிருக்கேன். சில பேர் எல்லாருக்குமே அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் சொல்ல போற மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க. தமிழோட டைரக்ஷன் எப்படி இருக்கு ஏற்கனவே பண்ணிருக்கு. இது எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியல. மியூசிக் அவருடைய மியூசிக், அவருடைய டைரக்ஷன், அவருடைய ரைட்டிங் எல்லாமே சாங் நல்லா தான் இருக்கு. இந்த அளவு எதிர்பார்க்குறீங்க கடைசியா உலக போர் வந்தா என்ன நடக்கும்? ஏன்னா கடைசி உலக போர்னு சொல்லிட்டு ஹிப்ஹாப் தமிழா ஒரு ட்ரைலர் விட்டுருக்காரு. பாத்தீங்க எப்படி இருக்கு? அதாவது நான் ஹிப்ஹாப் தமிழா ஒரு 6 படம் நடிச்சிருக்காரு. இதுவரை நான் எந்த படம் பார்த்தது கிடையாது. சோ இந்த படம் பார்க்கும்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற விதமான ஒரு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு கதை. அந்த படத்தை ட்ரைலர் பார்த்து நான் பார்க்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இந்தியாவும் சைனாவுக்கும், அதாவது போர் ஒரு 3 விதமான போர் இருக்கும். அதாவது மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு போர். இது நம்மளுக்கு காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சமீபத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி படம் அமையுது. ட்ரைலர்ல பார்க்கும்போது ஒரு கதை ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சோ அந்த காஷ்மீர்ல நீங்க பாத்தீங்கன்னா போர் நடக்கும் போது எப்படி நடக்குமோ சம்பந்தப்பட்ட மாதிரி பாம்பு போடுறது, பாகிஸ்தானுக்கும் நடக்கிற விதமான போர் அழகா காமிச்சிருக்காங்க. ரொம்ப பயங்கர செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் ட்ரைலரே இப்படி இருக்கும் போது படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும்ன்றது அவர் படம் பார்த்ததுல
நீங்க இந்த ட்ரைலர் பார்த்தா எப்படி தோணுது? நம்ம வந்து நம்மளே வந்து போரை பாக்குற மாதிரி இல்ல, லைவா பாக்குற மாதிரி. இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ போர் நடக்க பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி இப்ப சமீபத்துல ரஷ்யாவோ உக்ரைனுக்கு நடந்து எவ்வளவு பெரிய வேர்ல்டு லெவல்ல போர் வந்து எல்லாருக்கும் தெரியப்பட்டது. அதே போல இந்த படத்துல பாத்தீங்கன்னா ட்ரைலர் பார்க்கும்போது அந்த காட்சியை வந்து நம்மளுக்கு ஞாபகப்பட்டு இந்த படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த படம் பார்க்கறது நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே அமேசிங்கா இருந்ததுன்னா, கடைசி உலக போருன்னு அந்த டைட்டில் கேட்டோடனே எனக்கு மனசே ரொம்ப ஃபீல் ஆக கூடிச்சு. இதுல செம சூப்பரா இருந்தது. ஆனா இப்போ தமிழான்றவர் வந்து ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எழுதுறது இருந்து வரைக்கும் அவரோட ஃபேவரட் அந்த ரஷ்யா வார் மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. விஷுவலேஷன் பயங்கரமா இருக்கு. கண்ட்ரி டு கண்ட்ரி இத்தனை நாள் அன்பா ஃபீலிங்ஸா ஒரு ஃபேமிலி ரிலேஷனுக்குள்ள மூவில எடுத்திருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி பேன் இந்தியா லெவல்ல எடுக்கிறாரு. இது வந்து நம்ம எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியல. ஆர்வமா இருக்கேன் அது எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு தான் இந்த படத்துல உங்களுக்கு காட்டுறப்ப இந்த எல்லைக்குள்ள தாண்டி நடக்கிற மாதிரி இருக்கு. காஷ்மீர் பாகிஸ்தான் காஷ்மீர் அது பார்டர் வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் போன மாதிரி ஒரு ஃபீல் ரிமெம்பர் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி சண்டை விஷுவலைசேஷன் திரும்ப ரிமெம்பர் ஆகி அது எதுக்கு என்ன கான்செப்ட்ன்ற வார் எதுக்குன்னே எனக்கும் தெரியல. அந்த படம் வந்து அதுக்காக தான் பார்க்கணும்ன்ற ஆர்வம் வருது. இந்த ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? லைட் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. விஷுவலைசேஷன் என்னன்னா அந்த பள்ளத்தாக்கு மவுண்டன்ஸ் வித் ஆர்மி ஷூட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா ஹாலிவுட் படம் மூவி ரேஞ்சுக்கு ஈக்குவல் ஆகுது. படத்தை எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கணும்? பெரிய ஃபெமிலியர் ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்கு.